ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். டேய் எங்கடா ஓடுறீங்க? எக்ஸாம்க்கு இன்னும் டைம் இருக்கு. ஓ சசி மறுபடியும் சண்டே ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் எக்ஸாம் அன்னைக்கு கூட அவன் சண்டை போடுவானா? அவனுக்கு எந்த நாளுன்னு இல்ல. அவன் தங்கச்சியை பார்த்தாலும் பேசினாலும் அழ வச்சாலும் அவனுக்கு அதுதான் கடைசி நாள். கிளாஸ்ல லெக்சரரோட தொல்லை, வெளியே வந்தா இவனோட தொல்லை. இத சாக்கா வச்சு எக்ஸாம் கேன்சல் ஆனா நல்லா இருக்கும். எல்லாம் தினமும் இருக்கிறது தானே. ஓகே பாய். சரி வாங்கடா போ. ஏய் ஏய் வாங்கடா. டேய் அவன் ஏதோ ஒரு பெரிய இடத்து ஃபேமிலியாண்டா. நம்மளோட தலையெழுத்து என்னன்னா அவனோட தங்கச்சி இதே காலேஜாண்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா சசியோட தங்கச்சியை அழ வச்சிருப்பனே. தங்கச்சினா அண்ணனுக்கு உயிரா. அப்பேற்பட்ட உயிரான தங்கச்சி நீ அழ வைப்பியாடா? அண்ணா அண்ணா உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரியாதுண்ணே. தெரிஞ்சு அப்படி பண்ணிருக்க மாட்டேனே. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. டேய் என் தங்கச்சின்னு தெரியாம அள வச்சியா? அதனாலதான் கிரவுண்ட்ல உயிரோட விடுறேன். இல்லனா இதே கிரவுண்ட்ல புதைச்சிருப்ப மாவனே. எவனா இருந்தாலும் சசி தங்கச்சிட்ட இருந்து விலகியா இருக்கணும். இல்லனா சாவ கண்ணு முன்னாடி பாப்பீங்க. இவனை மாதிரி அண்ணனுங்க இருக்கும்போது நம்மள மாதிரி எத்தனை பேர் பலியாக போறோமோ? டேய் நீ பாத்துருடா. ஏன் நீ இருக்க மாட்டியா? நம்ம இருக்கலாம். ஏய் ஒவ்வொருத்தனுக்கும் எமன் ஒருத்தன் இருப்பான்டா. நமக்கு பிரின்சிபல் இருக்கிற மாதிரி இவனுக்கும் யாராவது ஒரு எமன் இருப்பான்டா. திடீர்னு அவன் முன்னாடி வந்து நின்னு நொங்கு எடுப்பான் பாருங்க. பாடுறா இந்த பொண்ணுங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் வந்தா தான்டா தனியா திரிறாளுங்க. என்னடா அவனுங்க விட்டா புக்கு தின்றுவானுங்க போல இருக்கு. செஞ்சாலும் செய்வானுங்க அவனுங்க. இப்போ இந்த எக்ஸாம் கூட பாஸ் ஆகலனா எங்க அப்பா இதே காலேஜுக்கு வெளியில பானிபூரி கடை வச்சு பொழச்சுக்க சொல்றாருடா. நாங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கோம். நீ ஏன்டா இப்படி இருக்க? டேய் எக்ஸாம்ல எத்தனை மார்க் எடுத்தடா பாஸ்? 35ரா. அப்படின்னா 40 பேஜ். பேஜுக்கு ஒரு மார்க். அப்படி பார்த்தா நம்ம பாஸ் தானே? ஆமாண்ணே. உனக்கு பானிபூரி கடை தான் ஏ கரெக்ட். மச்சான், இந்த தடவை கேரண்டிடா. எப்படி தெரியுமா? இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்டா. சரிங்க சிட்டி, ஆனா அந்த எக்ஸாம் நேத்தே முடிஞ்சிருச்சு. நேத்தே முடிஞ்சிருச்சா? அப்ப நீ படிக்கலையா? படிக்கலான்ட்டு தான்டா போனேன். முதல்ல வாட்ஸ்அப் பண்ண அங்கிருந்து அப்படியே ஃபேஸ்புக்கு போனேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம பார்க்கலன்னா தப்பாச்சுன்னு அதுக்கும் போனேன். வர வழியில ட்விட்டரை வேற பார்த்தனா விடிஞ்சிருச்சு மச்சான். என்ன பண்றது சொல்லு. ரைட் லைட்டா அப்படி பாரு. டேய் வாடா, படத்துக்கு டைம் ஆச்சு போலாம். டேய் எக்ஸாம் பெல்ரா வா. ஓ எக்ஸாம்ல வா வா. டேய் நம்ம இன்விஜிலேட்டர் கீழ வந்துட்டாராம்டா. ஐயோ இத எடுத்து வைங்கடா. Good morning. Sit down. Thank you, sir. Hi, student. My name is Ola. ஒன்னெல்லாம் புக் பண்ணி ஓட்ட மாட்டாங்க போடா. காதுல விழுந்ததுடா. எவன்டா அவன்? எல்லாரும் சைலண்டா தான் இருக்கணும், புரியுதா? எல்லாரும் சைலண்டா தான் இருக்காங்க. நீ தான் சைரன் மாதிரி கத்திட்டு நல்லா இருக்க. கேக்குது. எல்லாரும் ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்கடா. உங்க வேகத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் எவன்டா கத்துறது? மேடம் சாருக்கு அறிவில்லைன்னு நினைச்சீங்களா என்ன?
ஹலோ நீங்க continue பண்ணுங்க, madam. யூ சிட் டவுன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஓகே. ஆ எழுது. நீ எழுது. எழுதுப்பா. தெரியும் தெரியும். டேய், நான் இன்னும் உனக்கு கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ள எழுந்து அங்க என்னத்த பாக்குற? சாரி மேடம் சார். அடுத்தவங்களோடத எட்டி பார்க்கறது பழக்கமா போச்சுன்னு நினைக்கிறேன். லூசு பையில. இந்தா எழுது. எந்த தடவையாவது பாஸ் ஆவியா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் மேடம் சார். 5 வருஷமா தான் நீ பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு பின்னால வந்தவெல்லாம் போயிட்டா நீ இன்னும் இங்கேயே தான் இருக்க. லூசு பையில எழுதுட. இந்த தடவை போயிடுறேன் மேடம் சார். எந்த நல்லா பார்த்து பண்ணு. நீங்க தேய்க்காம இருந்தீங்கன்னா நான் தெளிவா எழுதி முடிச்சிருவேன். யூ நாட்டி. நான் நாட்டி போய் தான். ஆனா நீங்க தான் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க சார். வாங்க சார். எப்பவும் நீ இப்படிதான். அப்படி போய் நோண்டுங்க சார். இவன் என்ன கூம்பு பண்ணியிருக்கான்? பொட்டணம் எவ்வளவு? 15 ரூபா. என்னடா பண்ற நீ? அந்த கொஸ்டின் பேப்பரை உன் கையால அப்படி சுத்தி வைக்கிறியே, லூசு பையலாடா நீ. சாரி மேடம் சார். ஏண்டா உங்க அப்பா என்ன சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காரா என்ன? சார் நீங்க ஒரு தீர்க்கதரிசி. நீ கையில அப்படியே உருட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுலே தெரியுதுடா எனக்கு. லூசு பையல. இந்த முறையும் நீ ஃபைல் ஆனேன்னு வச்சுக்க, அப்படியே உருட்டி பிடிச்சிக்க வேண்டியதான் பேப்பரை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்டு மேல இருக்காது மேடம், கீழே இருக்கும் சார். எழுந்து நில்றா. ஆஹா, நல்லாவே வைப்ரேட் ஆகுறடா நீ. எழுதுடா. என்ன அவனோடத பாக்குற? உன் பேப்பரை பாரு. டேய் வெளில வெயிட் பண்றேன்டா. சீக்கிரம் எழுதி முடிச்சு வாடா. ஒரே நிமிஷம்டா. என்னடா வெயிட்டே இல்லாம இருக்கு? அது வந்து ஷார்ட்கட்ல எழுதியிருக்கேன் சார். எல்லாம் நீ ஷார்ட்கட் தான். வரேன் சார். ஐயோ போயிடலாம்டா. எக்ஸாமே முடிஞ்சு போச்சு. இப்போ ஏன்டா படிக்கிற? ஆன்சர்லாம் கரெக்டாக தான் சார் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் நீ திருந்தவே மாட்டியா? நீங்கள் மட்டும் திருந்துனீங்களா என்ன? அதே கோட்டு, அதே ஷூ, அதே சயின்ஸ் மேடம் தான். உன்கிட்ட பேச்சு கொடுத்தனே என்ன சொல்லணும்டா? சச்சக் சரியான ஆள். வந்துட்டான். ஐயோ, இந்த வயசுலேயே இவ்வளோ வெக்கப்படுறானா, இன்னும் தனியாக தான் சுற்றுறான் போல. ஏய், கண்ணனை பின்னாடியா வச்சிருக்க? யாரா நீங்களா? கவனிக்கலண்ணே. ஓகேவா? வாடா. டேய், நீ மட்டும் தடுக்கலனா நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கே போயிருப்பேன்டா. லக்கி பாய்ஸ் மச்சான் அவனுங்க. உன் மகர கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு சீன் இல்ல. மூடிட்டு டீயை குடி. உன் கணக்கு கிளியரே ஆகாதுடா. சோட்டு 2 சமோசா 2 டீ. ஓகேண்ணா. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேணாடா. எவன்டா அவன்? ஒரு மார்க்கமா இருக்கான். அவனா சசின்னு ஒரு சின்ன பையன்டா. இன்னைக்கு மட்டும் நம்ம சீரியஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கேன், வாழ்க்கையே வீணா போயிருக்கும். அவன் பக்கத்துல தான் இருக்கான். அமைதியா பேசு. பின்னாடி தான் இருக்கான், சொல்ல வேண்டியதானே. ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டி. உனக்கு ட்ரெஸ் எடுக்கவே இவ்ளோ நேரம் ஆக்குறியடி. உன்னை கட்டிக்க போறவனுக்கு நீ எவ்ளோ நேரம் ஆக்குவ? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்து வாங்குறோம், அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கணும்ல. என்னாச்சு? தெரியலடி, ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இறங்குடி. இந்த நேரத்துல நான் வெளியே வந்தது தெரிஞ்சு என் அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? இந்த டைம்ல ஹைவேல இருக்கும். ஷிட், இப்போ ஆட்டோ கூட கிடைக்காது. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஸ்கார்ஃப் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாட்டிக்கோ. அண்ணா, சசியோட தங்கச்சிண்ணே. என்னடி கைய புடிச்சதுக்கு என் தம்பி அடிச்சிருவானா அவன்? இங்க எவனும் இல்ல. உன்னை என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்ல. எடுத்துட்டு வாங்கடா. என்னடா
உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? என்னடா? ஆ ஆ ஏய் அடிங்கடா அவனை. தளபதி சொன்னது உண்மைதான்டா. என்கிட்ட எதுவும் சொல்லல, உன்கிட்ட தான் சொன்னாரா? லாஸ்ட் பஞ்ச் நம்மளோட தான் இருந்தா அது ஒரு கிக்கே பேரடா. அண்ணே தங்கச்சியை காப்பாத்தினதே வந்தானே. தேங்க்யூ ப்ரோ. நீங்க காப்பாத்துனது என் தங்கச்சி இல்ல, எங்க வீட்டு கௌரவத்தை. எல்லாரும் அவங்க வீட்டு பொண்ணை அந்த வீட்டோட கௌரவமாக தான் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட கௌரவத்தை இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம தான் காப்பாற்றணும் பாஸ். இன்னையில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு எது தேவைப்பட்டாலும் இனி நான் இருக்கேன். அப்புறம் சந்திக்கலாம், ஓகேவா? ம். வந்துடுறேன்டா, ஒரு நிமிஷம். ஆ ஓகே. டேய் வாடா வாடா, ஒன்றும் ஆகாது, வாடா வாடான்ற. பாபா சீக்கிரம் வா 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 போ போ உள்ள போ. அப்பாடா, பிரச்சனை தீர்ந்தது. டேய் மச்சான், இன்னைக்காவது உங்க அப்பா கிட்ட பிரச்சனை எல்லாம் பாத்துக்கூடா. அவர் தான் சொல்லுவாரா, நான் என்ன பண்றது? நீ வாடா. இங்க பாரு, நீ மட்டும் சைலண்டா இரு, சரியா? வயலண்டான என்ன சைலண்டா இருக்க சொல்ற? நான் திருட இல்லடா, திருட்டு பயல. சாரி அங்கிள், திருடன் நினைச்சிட்டேன். அங்கிள் தான். என்ன பண்ண, தூங்கலையா? உங்களை வச்சுக்கிட்டு என்னால தூங்க முடியுமாடா? இவர் தூங்காம இருந்துட்டு நம்மள குறை சொல்றாரு. டேய், அருமையான டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், வாங்கடா சாப்பிடலாம். அருமையா? ஐயோ என்ன விட்டுறா. டேய் டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, நான் சொல்றத கேளுடா ப்ளீஸ்டா. பிரியாணி கூட பீர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா சொன்ன? கிரேவி அங்கிள் இருக்குல்ல, போட்டுக்க. லெக் பீஸ் வச்சுக்க கண்ணா. அந்த லெக் எனக்கு வேண்டாம். சாப்பிட்றா. அங்கிள், இத்தனை வருஷமா ஆன்ட்டி இல்லாத குறை உங்களுக்கு தெரியவே இல்லையா? ஆன்ட்டிக்கு நான் இவனுக்குள்ள பாக்குறேன்டா. ஆனா நீங்க எங்களுக்கு மட்டும் சமைச்சு கொடுக்கறத சாப்பிடும் போது எங்களுக்கு ஆன்ட்டி ஞாபகம் தான் வருது அங்கிள். ஆமால்ல, எனக்கும் தெரியுது. டேய் சாப்பாட்றாமா, இப்படி சாப்பிட்டு சுத்துறதுக்கு பதிலா எனக்கு ஒரு மருமகளை பார்க்கலாம்ல. இந்த வயசுல சொல்லு. நானும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அங்கிள். பை த பை நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். டேய் உருப்படாதவன, நான் சொல்றது உன்னை பத்தி இல்லடா, இவனை பத்தி. அந்த முயற்சியில் தான் அடிபட்டுச்சு. என்னடா அடிபட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா. என்னடா ஒண்ணு இல்லைங்கிற, இவ்வளவு அடிபட்டு இருக்கு? டேய், நீ எது செஞ்சாலும் உன்னோட சேஃப்டியும் பாத்துக்கடா. சரிப்பா. போட்டேன். மாடு மாதிரி திங்கிறான் பாரு. பெரிய செஃப்னு நினப்பு. அங்கிள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்ன? எட்டி உதச்சேன்னு வச்சுக்க, மாண்ட பிரேக் ஆயிடும். ரொம்ப ஃபாஸ்டா போகாத, போய் கைய கைவிடா போடா. வந்து சேர்ந்துருக்கான் பாரு.
தலை எழுத்து உப்பு காரம் இல்லாம டேய். தண்ணியை குடிச்சிட்டு வச்சுக்கிறான் அவனை. என்னடி இன்னும் தூங்குற? காலேஜுக்கு டைம் ஆகுது, எழுந்திரடி. ஹலோ, என்னடி உட்கார்ந்துகிட்டு இருக்க? காலேஜுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. பிரியா, காதலிக்க புரியா இல்ல கை எடுத்துக்கிட்டுமா? சொல்லு. நான் செத்தாதான் என் காதல் உனக்கு புரியும்டி. சொல்லு. என்ன காதலிக்க புரியா இல்ல சாகடிக்க போறியா? சொல்லு. இந்த வீடியோக்கு சோஷியல் மீடியால செம்ம லைக்ஸ் வரும் பாருடா. என் காதலை ஏத்துக்க போறியா இல்லையா? சொல்லு. நீ சொல்ல போறியா இல்ல நான் சாகட்டுமா? சொல்லு. அறுத்துக்க ப்ரோ, அப்லோட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஒரு பொண்ணோட லவ்வுக்காக நீ சாகுறன்னா நீ சூப்பர் ப்ரோ. அறுத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஞாபகத்துக்கு வரலையா? அது சரி, அவங்க ஞாபகத்துக்கு வரணும். ஆனா உன்னை பெத்தவங்க உன்னை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருப்பாங்கடா. என் பையன் காலேஜ் போயிருக்கான், நல்லா படிச்சுட்டு இருப்பான்னு. சூசைட் பண்ணிக்கிட்டா சிம்பத்தி வருமே தவிர லவ் எப்படா வரும்? கிளாரிட்டியே இல்ல. லவ் பண்றதுன்னா நீ சாகிறதோ அந்த பொண்ணை சாகடிக்கிறதோ கிடையாது. லவ் பண்றது. நீ உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன்னா அந்த பொண்ணே உன்னை லவ் பண்ற மாதிரி செய். அதை விட்டுட்டு இப்படி வேதனைப்படுத்தாத. உன் லவ் அவளுக்கு புரிஞ்சதுன்னா அவ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவா. லவ் பண்ணுவியோ இல்ல செத்து போவியோ, இனி உன் இஷ்டம். அவ காதலுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேனா? காதலன்னா எப்படி வேணாலும் அடையறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, அவளுக்கு தெரியற மாதிரி காதலிக்கணும்னு உங்களால புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உயிர் இருக்கிறதே அவளோட காதலுக்காக மட்டும்தான். இனி எப்பவும் இப்படி செய்ய மாட்டேனா? சாரி பிரியா, உன் காதலுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்திருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் அபிஷேக், சாயந்தரம் பார்ட்டி இருக்கு, வந்துடு. ம், எதுக்கடி எழுதிட்டு வர? ஏண்டி அவ்வளோ அவசரம்? நான் லவ் பண்றதை எப்படியாவது அவன்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வா போலாம், வா. ஹாய் மச்சான். எங்கடா போற? என்ன காலேஜ்ல ஏதோ காதலை பத்தி பாடலாம் எடுக்கிறியாமே? எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணுங்களும் எங்களை பார்க்கவே மாட்டேது. என்னடா அதெல்லாம்? அது ஒண்ணுல விடுறா. சசி பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கான்டா. அவன் ஓசில சரக்கு கொடுக்குறான்றதுக்காக அவன் பார்ட்டிக்கெல்லாம் போலாமாடா? சி, நீ வேணா அவன் பார்ட்டிக்கு போப்பா, நான்லாம் அவன் பார்ட்டிக்கு வரவே மாட்டேன். சீ. ஏ மச்சான், காஸ்ட்லி பிராண்டு, அன்லிமிட்டெட், அப்புறம் உன் இஷ்டம். நான் சரக்குக்காக ரிவர்ஸ்ல வந்தேன்னு நினைச்சியா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக. வாய்டா உனக்கு. வா. டேய், என்னடா இது? எல்லாரும் பார்ட்டினா பப்ல தானே தருவாங்க. இவன் பாலராஜா பங்களாக்கு வர வச்சிருக்கான். வாடா. டேய் மச்சான், பயமா இருக்குடா. சரக்க காமிச்சு பலியாக்கிட போறானுங்கடா. அப்படிலாம் இருக்காது, வாடா. நான் தான் இருக்கேன்ல, வா. வா இவன் ஸ்பெஷல். யாரா ஒனிடா ஆட்ல வர பேய் மாதிரியே இருக்கான். டேய், காலையில காலேஜ் பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என் காலுக்கு அடியில இருக்கணும், புரிஞ்சதா? அண்ணா, ம், அபி வந்திருக்கானா? ஓகே, உட்கார சொல்லு.
சரிண்ணா. ஊத்து. டேய், யாரா எருமைக்கு தூரத்தை சொந்த மாதிரி இருக்க? அது ஸ்காட்ச்னு நினைச்சா என்ன நினைச்ச? ஊத்து. என்ன? அது ஒன்றும் இல்லை, பெரியவங்க தாமதமாக சாப்பிட்டா அமிர்தமா இருந்தாலும் விஷம்னு சொன்னாங்கல்ல, அதான் வேகமாக ஊற்ற சொன்னேன். எடுத்துக்கோ அபி. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் போதாது அபி. நீ காப்பாத்தினது என் உயிரை, அத மதிப்பிட முடியாது அபி. உனக்கு என்ன வேணுமா என்கிட்ட கேளு, நான் தரேன். புண்ணியத்துக்காக தானம் செய்யலாம், லாபத்துக்காக வியாபாரம் செய்யலாம். அதை விட்டுட்டு செல்ஃபிஷா யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ப்ரோ. உன்னை எனக்கு இன்னும் பிடிச்சிருச்சு அபி. என் மச்சான் அப்படிதான் சார், எல்லாருக்குமே அவனை பிடிக்கும் சார். நீங்க தங்கச்சி பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, ஆனா தங்கச்சி உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா டேய், அபி, சின்ன வயசுல இருந்து ரத்தத்தாலே நனைஞ்ச கைகள் இது. என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் அந்த கடவுள் எங்களுக்கு ரத்தத்தை பகிர்ந்துக்க உறவை கொடுத்தாரே தவிர அன்பு பரிமாறிக்க வாய்ப்பை இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல. என்னைக்காச்சும் அவ வாயால அண்ணா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு இந்த உயிர் ஏங்கும் அபி. என்னடி அவனை பத்தி தான் யோசிக்கிறியா? அவனை பத்தி என்ன தெரியும் நீ இந்த அளவுக்கு அவனை பத்தி யோசிக்கிற? அன்னைக்கு எதிர்பாராத விதமா நம்மள சேவ் பண்ணால, அப்பாவோட பொறுப்ப அப்புறம் அந்த காதல் ஜோடியை சேர்த்து வச்சான்ல, அதுல அம்மாவோட அன்பையே நான் பார்த்தேன். அந்த நினைப்பெல்லாம் விட்டுடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? அது சரி, நீ இந்த அளவுக்கு அவன் மேல காதலை வளர்த்திருக்க, அவ வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவ? அவன் என்னோட காதலை ஏத்துக்கிற வரைக்கும் நான் காதலிச்சுட்டே இருப்பேன். குட் மார்னிங் மேடம் சார். மார்னிங் மார்னிங் மார்னிங். உன்னை இவன் கூட இருக்க கூடாதுன்னு சொன்னல, தெரியாம வந்துட்டேன் சார். ஏன் கூட சுத்தாம உங்க கூடயா சார் சுத்துவான்? ஏய், என்னடா சொன்ன நீ? இப்ப என்னடா சொன்ன? என்ன நீ கலாச்சிக்கிட்டு இருக்கியா? என்னையே கலாச்சிருவியா நீ? நான் உங்களை போய் கலாய்க்கிறதா? எங்க அப்பா உனக்கு காலேஜ்ல பிடிச்ச லெக்சர் யாரான்னு கேட்கும்போது நான் உங்க பேர் தான் சொன்னேன், தெரியுமா? என் பேரையா? உங்க அப்பா கிட்டயா? சாரிடா, உன்னை இவ்வளவு நாள் தப்பா நினைச்சுக்கிட்டேன்டா. ஐ எம் சாரி. சரி, நீ சாயங்காலம் வீட்டுக்கு வாடா. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். சாயங்காலம் வீட்டுக்கு வாடா, மொத்தத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். அவ்வளவு பெரிய டவுட் இல்ல சார், சின்ன டவுட் தான். என்னன்னு சொல்லுடா. அது நீங்க ரெண்டு கையில எதுக்கு 2 வாட்ச் கட்டுறீங்க? ஓ, இதுவா? ஒன்னு ஏஎம்க்கு, இன்னொன்னு பிஎம்க்கு. ஏஎம் பிஎம் கா? ஆமா, உங்களுக்கு எப்படி சார் வேலை கிடைச்சது? நாட்டி. நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்னு அவன்கிட்ட சொல்லணும்னு தோணுது, ஆனா அவன் கிட்ட வந்ததும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. காதல்னா அப்படிதாண்டி, அமைதியா இருக்கும்போது நினைவுகள் கொட்டும், பக்கத்துல நெருங்கும் போது வார்த்தையே வராது. ஏய், இங்க வா. குர்ரா, இந்தாங்கண்ணா. இந்த பொண்ணு தான் அவன் தங்கச்சியா? இவனே எப்படி இருக்கானோ அவ எப்படி இருப்பாளோ?
ஹாய் அபி. ஹாய். நீங்க? ஆ, அன்னைக்கு நைட் ஃபைட். ஓ ஓகே ஓகே, நீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அபிஷேக். அன்னைக்கு மட்டும் நீங்க வரலனா ஐயோ நினைச்சாலே ரொம்ப இட்ஸ் பயமா ஓகேங்க. இருக்கு. எனிவே நைட்டு தனியாக வெளியே போகாதீங்க. எப்போ எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. ஏதோ கேஷுவலாக சொன்னேன், அவ்வளோதான். ஆ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம், சொல்லுங்க. ஆனா நீங்க எப்படி ரியாக்ட் ஆவீங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ லவ் யூ. லவ் யூவா? யோசிச்சு தான் பேசுறீங்களா? என்னங்க லவ்? உங்களை காப்பாத்தணும் லவ்வா? உண்மையாவே உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லையா? எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைங்க. ப்ளீஸ் கிளம்புங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு? டேய் என்னடா பண்ண அந்த பொண்ணு அப்படி அழுதுட்டு போறா? ஒருவேளை நான் இல்லைன்றதுனால. டேய் அது ஒன்றும் இல்லைடா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதான். டேய் என்ன உன் மூஞ்சி அப்படி மாறிடுச்சு? டேய் அவ என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாயை விட்டுட்டு உன்னை போய் லவ் பண்றேன்றா? இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பொண்ணுங்களுக்கு சுத்தமா டேஸ்ட் இல்லாம போயிடுச்சு. சீச்சி. நீயும் உன் ஃபேஸும் ஓவர் பில்டப்ரா. நிறுத்துற. என்னடா நிறுத்துறது? டேய் கூப்பிட்டு பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்ன ஒருத்தனை பிராண்டட் மெத்த தான் வேணும்னு கேட்டான உன்ன மாதிரி ஒருத்தன். இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? டேய் ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றானா அவ உன்னை எவ்வளோ காதலிக்கிறான்றதும் முதல்ல புரிஞ்சுக்கோ. டேய் அது இல்லடா. டேய் தேடி வந்த காதல் உயிரை கொடுக்குமா கொடுக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா உயிர் போற வரைக்கும் இருக்கும்டா, அதை புரிஞ்சுக்கோ. அஞ்சு யோசிச்சது போதும். இந்த முதல்ல சாப்பிடு. உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் சொன்னால அவன் ஒத்துக்க மாட்டானு. அந்த மாதிரி கேரக்டர் இருக்க பசங்க அவ்வளோ சீக்கிரமா ஒத்துக்க மாட்டாங்க அஞ்சனா. இங்க பாரு, அம்மா கால் பண்றாங்க, முதல்ல பேசு. மூடு இல்ல. அது இல்ல சுதா, ஒரு பொண்ணே போய் வெக்கத்தை விட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கேன். பாழா போனவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். இனிமே அந்த விஷயத்தை விடு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு. இந்த அம்மா மறுபடியும் கால் பண்றாங்க, பேசு. அஞ்சு, உன் காதல் அபிக்கு தெரிஞ்சதுன்னா அவனே வந்து ஐ டூ லவ் யூன்னு சொல்லுவான். என்ன நம்ப பேபி, ஓகேவா? உண்மையாவே சொல்வானா? நிஜமா சொல்லுவான். அப்படி சொன்னா நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ. உன்னை காப்பாத்துனதுக்கே லவ்வா? உண்மையாவே உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லையா? டேய் ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றானா அவ உன்னை எவ்வளோ காதலிக்கிறான்றதும் முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். அஞ்சலி, அன்னைக்கு அப்படி உங்ககிட்ட பேசுனதுக்கு சாரி. உண்மையான காதலுக்காக எங்கெங்கேயோ தேடுவோம். அதே காதல் தேடி வரும்போது மறுத்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வாட் ஹேப்பன் அஞ்சலி? என்னாச்சு? கையில பிளட்டா இருக்கு. சொல்லு அஞ்சலி. அக்கா ஸ்டாப் ஸ்டாப். அக்கா டொனேஷன் கொடுங்க. சோ ஸ்வீட். உங்க பேர் என்ன? பிரியங்கா. பிரியங்கா, இது போதுமா?
என்னாச்சுமா? எழுந்துரு. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ரேகா எழுந்துருமா. தேங்க்ஸ் அபி. வணக்கம் தம்பி. நீங்க காப்பாத்தின பொண்ணு என் பொண்ணுதாம்மா. நீங்க பண்ண உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். ஏதாவது நடந்தா நமக்கு எதுக்கு வம்புன்னு எல்லாரும் போறாங்க. ஆனா கண்டுக்கிறவங்க யாரும் இல்ல. இங்க பாருங்க தம்பி, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு பாசமா பாத்துக்கிற எங்க பொண்ணை காப்பாத்திட்டீங்க தம்பி. நீங்க தெய்வம் சார், தம்பி. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். வேண்டாம். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகேவா? வரேன் சார். சரி. ஆமா, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தல? இங்க இல்ல, வண்டியில வா. நீ உன்னோட லவ் சொல்லிட்ட, நான் என்னோட லவ் உன்கிட்ட சொல்ல வேணாமா? ஜெய், யாரா நீ? யாருன்னு சொன்னாதான் அடி வாங்குவீங்களா என்ன? என்னடா பாக்குற? போட்டு தள்ளு. நில்லுங்கடா. என்னடா தம்பி? என்ன ஆ? என்ன என்னடா ஆ? வலிக்குதா? இதுக்காக தானே சார். குட் பாய். போய் விளையாடு. சரி போ. சார். டைம்க்கு ஸ்டார்ட் ஆகாது. இவன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன என்ன லுக்கு விடுறா? என் வீட்டுக்கார ஊர்ல இல்ல. என் பொண்டாட்டி உலகத்திலே இல்ல. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லங்க. நானும் அந்த மாதிரி ஆம்பளை இல்லம்மா. போய் வேலையை பாரு, வேலையை பாரு, வேலையை பாரு. லிஃப்ட் லிஃப்ட். இந்தாங்க தண்ணி குடிங்க. வெளிய தண்ணி குடிக்கிறதுலாம் தப்பா? அங்கிள் வண்டி ப்ராப்ளமா? லிஃப்ட் வேணுமா? பரவாயில்லம்மா, நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ போ. பரவாயில்ல அங்கிள், நான் நல்லா தான் ஓட்டுவேன். வந்து உட்காருங்க. தேங்க்ஸ்மா. ஒரு நிமிஷம். இங்க நிறுத்திக்க. என்ன, நீங்களும் இங்க தான் இறங்கணுமா? தேங்க்ஸ்மா. சரிங்க அங்கிள், பாய். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்ன இவ நம்ம வீட்டுக்குள்ள போறா? நீ என்ன வீட்டு பக்கம்லாம்? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமா? ஐ அம் சோ லக்கி. என் அப்பா வந்துருவாரு, சீக்கிரம் கிளம்பி போ. அப்படியா? நான் கிளம்பவா? அது வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க, கொஞ்சம்
என்னம்மா அங்கிள் நீங்க எங்க இங்க? என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏன் 1/2 மணி நேரம் கழிச்சு வரட்டுமா? இல்ல சொல்லிட்டு வந்திருக்கலாம்னு சொல்ல உங்க வந்தேன். அப்பாவா? ம், வணக்கம் அங்கிள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டைம்க்கு வந்துட்டாரு. இங்க பாரு, வண்டியில வரப்போ ஒரு முட்டாளை பத்தி சொன்னல, அது இவன் தான். நானே தான். என்னடா காதல் டாப் கியர்ல போயிட்டு இருக்கா? ஆமாப்பா 2 பேரும் லவ் பண்றோம். இந்த பொண்ணு பார்க்க அப்படியே நம்ம அம்மா மாதிரியே இருக்காளப்பா. இல்லடா. ஏன்பா பிடிக்கலையா? ஏன் அப்படி சொல்றீங்க? பிடிக்காம போகுமாடா? ஃப்ரண்ட்ல பார்த்தா பார்வதி மாதிரியே இருக்கா, சைடுல பார்த்தா சரஸ்வதி மாதிரி இருக்கா, லாங்ல பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. டோட்டலா உங்க அம்மா மாதிரியே இருக்காடா. நானும் மருமகளும் பேச வேண்டியிருக்கு. நீ கிளம்புடா, போய் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிப்பா. நீ வாமா. நான் உன்னை பார்க்கும்போதே இப்படிப்பட்ட மருமக தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன். கிடைச்சிருச்சு. வாமா, நிதானமா உட்காந்து பேசுவோம். நீ உட்கார அஞ்சலி. நான் பரிமாறேன். உட்காரு. உட்காரல. உட்காரு. உன்னை நம்பி சாப்பிடலாமா? பாத்து தண்ணி குடி. அங்கிள் இன்னும் கொஞ்சம் போடுங்க. போறோம். God bless you. நீ நல்லா இருக்கணுமா. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு எல்லாம் கொடுத்தேன், தாய் பாசத்தை தவிர. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவனுக்கு பரிமாறின விதம், நீ அவன் மேல காட்டின அன்பு பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அம்மா இல்லாத குறையை நீ தீர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. என்ன மறுபடியும் ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு ராமாயணம் மாதிரி இருக்கா? வா அஞ்சலி போலாம். ஓகே அங்கிள், நான் போய் சரிம்மா. இருக்கட்டும் பாத்துமா. வந்துடும்பா. பாய் அங்கிள். பணம் இருக்கா? ஒரு 10,000 ஃபோன் பே பண்ணிடுங்க. 10,000மா? ஃபோன் பேயா? தேவையில்லாம கேட்டுட்டோம் போல இருக்கே. ஹாய் சுதா. ஹாய். ஹாய். என்னடி பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சோனே கேர்ள் ஃப்ரெண்ட மறந்துட்டியா? ஏய் ஒழுங்கா பணத்தை ஏறா. கண்டுக்காத. ஏய் உங்க ஜோடி சூப்பர் டி. ஒரு நிமிஷம். உன்னை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏய் போடா. ஏய் செம்மடா. அப்போ சூப்பரா இருக்கா? போடு. நல்லா இருக்காடா. பொண்ணுங்க செமையா இருக்காங்க. ஆமாடா. ஏய் ஏய் செமையா போட்டோ எடுக்கறாங்க. நல்லா இருக்கா? என்னடா திமிரா உங்களுக்கு? ஏன் போட்டோஸ் எடுக்கறீங்க? ஏய் மாமா. சென்ஸ் இல்லையா? என்ன குட்டி? ஃப்ரண்ட் ஆங்கிள் சூப்பரா இருக்காடா. கரெக்ட் தான் மச்சான்.
கோக் கோக் கோக். ஏய் போன் எடு. உன்னதான்டா கேக்குறேன், போன் எடு. பாத்துக்கிட்டு இருக்க குடுறா. ஏய் வீட்டுக்கு வா. வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ஆமா. எங்க கிளம்பிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னடா நடு ராத்திரில யாரோட ஓடி போக போற? ஆமா, இவர் அம்பானி, இது ஆயில் கம்பெனி. பொண்ணை கூட்டு ஓடி போக போறேன். கிழிச்ச, உனக்கு அவ்வளவு சீன் இல்லடா. எங்கடா கிளம்பிட்ட? இவர் ஒருத்தர் உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாரு. என்னடா முணுமுணுக்கிற? காலேஜ் டூர்ப்பா. டூரா? காஷ்மீருக்கா கன்னியாகுமரிக்கா? கண்ணி இல்ல குமாரியும் இல்ல. போப்பா நீ. போறேன்டா. போகாம என்ன பண்ண போறேன்? மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான. டேய் டூரிஸ்ட் நில்லுடா. என்னப்பா? இந்த பணத்தை வச்சுக்கடா. தேங்க்ஸ்பா. ஜாக்கிரதடா. அந்த ஊர்ல கண்ட கண்ட தண்ணியெல்லாம் குடிக்காத. சரிப்பா. ஜாக்கிரதையா இரு. இந்த நேரத்துல கால் பண்றேன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். எடுக்கவே கூடாது. கண்டிப்பா எடுக்க கூடாது. இப்ப என்னாச்சு அஞ்சலி? நான் ஃபோன் பண்ண எடுக்கல, நீ ஃபோன் பண்ணி நான் வான்னு சொல்லிட்ட. என்னாச்சு அஞ்சலி? அம்மா சொல்லுங்க. அஞ்சலி, உனக்கு உங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்காருமா. என்ன கல்யாணமா? எதுக்கு? இல்லம்மா, நான் பண்ணிக்க மாட்டேன். பஞ்சு, உங்க அப்பா ஏதாவது நினைச்சா அது நடந்தே தீரும். அது உனக்கு தெரியும்ல. நம்ம ஆளுங்க வராங்க, நீ கிளம்பி வா. ஹலோ ஹலோ அம்மா. எங்க அப்பா ஏதாவது நினைச்சாருன்னா அது நடந்தே தீரணும் அபி. அதுக்காக தான் நாம இப்படி போறோம். உங்க வீட்ல எல்லாரையும் சம்மதிக்க வச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரி. எங்க அப்பா மானத்துக்காக அவரோட உயிரை விட கூட தயங்க மாட்டாரு. ஓ, நம்மள மாதிரி தான். உனக்கு தெரியாது, அவங்க நம்மள கொன்றுவாங்க. என்னடா வம்பா போச்சு? அப்படியே பிளான மாத்திக்கலாம். எனக்கு பசிக்குதா அபி. இவ்ளோ டென்ஷன்லயே என்னடி பசி? அபி, ஆனா உங்களுக்கு சோறு தான் முக்கியமே தவிர யாரை கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? என்ன சாப்பிடுற மாதிரி பார்க்காத. சாப்பிடலாம் வா. என்ன நடக்க போதோ என்னமோ பார்க்கலாம். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அண்ணா லேஸ் இருக்கா? என்னடா பண்றான்? அந்த காலத்துல இருந்தது தம்பி. அதெல்லாம் கேட்கலடா. லேசு பாயிட்டு இருக்கான்னு கேட்டா வேணா இருக்குப்ப சொன்னியா? கேனப்பாய. ஏய் ரோடு ஏண்டா ஆடுது? ஏய் 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 டா எங்கடா ஏன் செல்லக்குட்டி பாட்டில காணா? பாட்டில்
அவள் உடைந்து போனாலே, இவள் உடைத்து விட்டாலே. இந்த கையால பணத்தை கொடுத்து கையால ஓபன் பண்ணி சோடாவை கலந்து தொண்டையை நினைத்து எல்லாம் வீணாய் போனதே. இவள் உடைத்து விட்டாளே. எனக்கு என் செல்லக்குட்டி பாட்டில உடைச்சியடி. வாட்டர் தான் குடிச்சேன். ஏய், அது வாட்டர் பாட்டில் என் சாராய பாட்டில். லேஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள என் பாட்டிலே காலி பண்ணிட்டியடி. ஏய், ஒழுங்கா இப்ப என் பாட்டில் எனக்கு வந்தாகணும். என் சரக்கு எனக்கு வேணடி. அது சரி, இங்க வா. சரியா? நீ அப்படியே குரங்கு மாதிரி இருக்க. ஏய், என் சரக்கு பாட்டில உடைச்சது மட்டும் இல்லாம இப்ப என்னைய நீ குரங்கு சொல்றியா? உன்னை இப்ப என்ன பண்றான் பாரு. என் கையாலே உன்னை சாவடிச்சிடுறேன். யாரா நீ? குழந்தைங்களுக்கு பயமுறுத்தி சாப்பாடு விட்டுற மாதிரியே இருக்க. அட, அது இல்ல பிரதர். இவ வாட்டர் நினைச்சு என் சரக்க காலி பண்ணிட்டா. இவளா? ஏன் சரக்கு அடிச்சியா? ஆமா, அது என் சரக்கு தான். பார்த்தா அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அபி, எனக்கு மேல பாசம் அதிகங்கிறதுனால எனக்கு நீ 3 நாளா தெரியல. உன் மூஞ்சி அது காதல் இல்ல, உனக்கு போதை ஏறிடுச்சு. ஏய் பிரதர், என் சரக்கா கூட. ஏய் நிறுத்துறா நீ. உன்னால நீ இப்படியே சொல்லி சொல்லி தானே எனக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்ட. டேய், உனக்கு என்னடா? ஏய், ஏய், நீ என்ன பேசுற? சரக்கு அடிக்கிறவங்க வேதனை உனக்கு என்னடா புரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல சரக்கு மூட போறாங்கடா. ஏய் போடா. பிரதர், 500 ரூபாய் நோட்டா? பிரதர், உங்களை பத்தி நான் ஒரு பாட்டை டெடிகேட் பண்ண போறேன். பாடவா? ஒரு பாட்டு எடுத்து விடு. சரக்குல சோடா கலந்தடிச்சா சும்மா கிக்கு தலைக்கு ஏறும். சிச்சிக்கு 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 சைடுக்கு தாண்டா தொட்டா சொர்க்கத்துக்கு போ. பொண்ணுங்களை விழ வைக்கிறது ஈஸி, ஆனா விழுந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம்பா. கிக்கு தலைக்கு ஹலோ. ஹலோ, ஆ, எங்கடா அது வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். மூடிட்டு கீழ வா. ஐயோ, என்ன மிரட்டுறா? சரி போவோம். பாப்பா நம்மள தேடுறா போல இருக்கு. இவ இருக்கிறாளே உம்மன கட்டாயா. வாட் பேப்ஸ்? என்ன எங்கடா கூட்டிட்டு வந்த? ஓ, இதானா? இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு. உன் அப்பா டெரர்னா இவன் அப்பா டெரரிஸ்ட். கூல் பேபி, கூல். அப்படியா? கொஞ்சம் அங்க பாரு. என்ன அந்த பக்கம்? இது உன் அண்ணனா? சூப்பர் அப்பு. அபி. ஐயோ, யாருமா அது? என்னதான்டா, என்ன பண்ற? எங்க ஒளிய தெரியலையே. ஏய், முழுதா இருக்கா? அடியில. என்ன இவன் இன்னும் தூங்குறானா என்ன? ஏய் அபி, உன்னதான்டா. இடம் சொல்லுமா? பட்ட மாட்டேங்குது. ஐயா. இவன் இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கான். டேய், அந்த பொண்ணு அறிமுகப்படுத்துடா. பொண்ணா? அப்புறமா அறிமுகப்படுத்துறேன்டா. கொஞ்சம் பயந்து போயிருக்கா, அப்புறமா பேசலாமே. சரிடா, எங்க அப்பாவை அறிமுகப்படுத்துடா. அவர் எதுக்குடா இப்போ? வாடா. தம்பி சசி. அம்மா. அம்மா, இது என் காலேஜ் ஃப்ரெண்டு. கொஞ்ச நாள் இவன் இங்கதான் இருப்பான். என்ன தம்பி ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, நல்லா தான் இருக்கேன். அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அம்மா என் சின்ன வயசுலயே. அஜியோ, இதையும் உன் வீடா நினைச்சுக்கோப்பா. உனக்கு எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இருந்துக்கோ. ஆர்த்தி எடுத்துக்கோப்பா. அம்மா, அப்பா எங்க?
ஆர்த்தி எடுக்கிறதுக்குள்ள அதுவே அணிஞ்சு காலையில விடிஞ்சதும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் பாரு, எல்லாம் விதி. வெளியே இருக்காரு போ. டேய், அந்த ஆர்த்தி தட்டு எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா? நாகா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா, ஏற்கனவே நாங்க தண்ணி இல்லாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். இவங்க எங்க வயலுக்கு வர தண்ணியை தடுத்து பிரச்சனை பண்றாங்க ஐயா. அங்க இங்கன்னு கடன் வாங்கி மோட்டரை வாங்கி போட்டா வயல்ல இருந்து அதை எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே இந்த பூமியில தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பூமியவே தோல் மேல தூக்கி சுமக்கிறவன் தான்டா விவசாயி. அந்த விவசாயி நல்லா இருந்தாதான்டா நீங்க எவ்வளவு தப்பான காரியம் செஞ்சாலும் 4 பிடி சோறு சாப்பிட முடியுது. அப்பேற்பட்ட விவசாயிக்கு நீ நல்லது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா துரோகம் மட்டும் பண்ணவே கூடாது. மறுபடி ரிப்பீட் ஆச்சுன்னா சொல்ல மாட்டேன், கொன்னுடுவேன். ராகவா ஐயா, அந்த விவசாயிங்களுக்கு பம்பு மோட்டர் வாங்கி கொடுத்துரு. சரிங்க ஐயா. இந்த பரதேசிகளை எங்கேயாவது வேலையில சேர்த்து விடு. எழுந்திரிங்கடா, எழுந்திருங்க எழுந்திருங்க எழுந்திருங்க. நீங்க போங்க, நீங்க போங்க, எழுந்திருங்கடா, போங்கடா ஐயா. போங்கடா. என்னப்பா? உங்க நல்ல மனசால எங்க குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க ஐயா. பொண்ணா? ஆமாங்க ஐயா. ஏய், என்னோட தங்கம். பேரு அஞ்சலி. சின்னம்மா பேர் அஞ்சலி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அஞ்சலி நம்ம பொண்ணோட அதிர்ஷ்டம். இது என்னோட பரிசு. நன்றிங்க ஐயா. போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. தம்பி, நீ யாரு? அது வந்து நான் சசி கூட ஊர்ல அப்பா, இவன் என் ஃப்ரெண்டு. ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கான். கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பான். கண்ட இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி வை. ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு. சரிப்பா. தேங்க்ஸ்ரா மச்சான். உங்க அப்பா என்னடா அப்படி இருக்காரு? ரொம்ப பயந்துட்டேன்டா. ஊரையே மிரட்டி வச்சிருக்காரு போல. கையெடு, கையறா. ஐயா, நம்ம ஐயா போயும் திருட்டு பசங்களை வேலைக்கு வச்சிருக்காருடா. ஒன்ன வச்சுக்கலையா? எனக்கே பஞ்ச் அடிக்கிறியா? உனக்கு வைக்கிறோம் பாரு ஆப்பு. சுமதி, இதோ வரேங்க. பொண்ணு கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாங்க. நம்ம ஆளுங்க இந்நேரத்துக்கு அதோ சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. என் பொண்ணுக்கு எவ்வளவு திருஷ்டி பட்டிருக்கோ என்னமோ. நான் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வந்துடுறேன். பொண்ணு எங்கடா? டேய், நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு. மாமா, அஞ்சலியை காண மாமா. மாமா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? தங்கச்சி எப்படி காணாம போவா? நல்லா பாத்தீங்களாடா? ஹாஸ்டல்ல எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் மாமா. அஞ்சலி எங்குமே இல்ல. அம்மா, என்னாச்சுங்கம்மா? அம்மா, சுமதி, சுமதி, பூஜா, அம்மா உள்ள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. சரிங்க ஐயா. சசி, என் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். சரிங்கப்பா. ஒருவேளை ஐயா, நாகராஜ் ரொம்ப நாளா வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் உண்மையா இருந்தா? ஏய் சசி, எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. ஆடாபி, கோகினூர் டைமண்ட பாலிஸ் போட்ட மாதிரி இது பலன்னு மின்னுதுடா. நம்மளும் 4 காசு சேர்த்து வைக்கணும்னா இதுல கலப்படத்தை பண்ணுங்கடா. இந்த மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணா உங்களை மாதிரி ஏமாத்துறவங்க எப்படி வாழ்வாங்க? நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறியா? இந்த மாதிரி ஓப்பனா எதுவும் சொல்லக்கூடாது. ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்டயும் அதான் டாக்கு. ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல அவுல் விக்கிறவன் கூட இதை தான் சொல்லுவான். வக்கீல, அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு படி. படி. நான் எனும் ஸ்ரீ ஜிவி கோவிந்தன் எனப்படும் நான். அப்படின்னா நீங்க தான். நீங்க கே நாகராஜ் கிட்ட அப்படின்னா நீங்க தான். தோராயமா 10 வருஷத்துக்கு முன்னாடி ரைஸ் மில்லுக்காக
25 லட்சம் கடனா வாங்குனதுக்காக இன்னி வரைக்கும் தர்ம வட்டி 100க்கு வெறும் 10 ரூபாய் படி. தர்ம பிரபு மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா 3 கோடி ரூபாய் வருது. அதனால வாங்கின பணத்தை திரும்பி கொடுக்காததால ஜி கோவிந்தன் எனப்படும் நான் என் ரைஸ் மில்ல சொந்தமாக எழுத்துப்பூர்வமா என் ரைஸ் மில்ல நான் எழுதி கொடுக்கறேன். நிறுத்துப்பா. ஆமா, ஸ்ரீ ஜி கோவிந்தா ஐயா. என்னையா சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட நான் எப்பயா பணம் வாங்கினேன்? என் ரைஸ் மில்ல உனக்கு கொடுக்கணுமா? மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்பலைனா இத பெரியய்யா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏய், அவன் என்ன பெரிய ஆளா? கொஞ்சம் குறைச்சிக்க. ஏய் கணேசா, சார் இங்க ரொம்ப சூடா இருக்காரு, நீ அந்த இளநீ எடுத்துட்டு வா. சரிங்க. என்ன இவன் வந்திருக்கா? ஒருவேளை தெரிஞ்சு போச்சா என்ன? ஏய் நாகராஜ், என் தங்கச்சியை காணும். நீ ஏதாவது பண்ணிருப்பியோன்னு சந்தேகத்தோட வந்திருக்கேன். அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நின்ன இடத்துலயே புதைச்சிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன மாமா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவன் என்ன சொல்லிட்டு போறான்? என்ன புதைச்சிருவானா? நம்ம என்ன சிறைச்சிட்டு இருப்போமா? புதைக்க நமக்கு தெரியாதா என்ன? புதைக்கிறதுனா என்ன, பழைய சட்டையை போத்திக்கிறதுன்னு நினைச்சிட்டான் போல தெரியுது. அவன் தங்கச்சியை காணும்னா நம்ம கிட்ட வந்து ஏன் கேட்கறான்? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? புரிஞ்சிருச்சுனே. நம்ம யாருன்றத அவனுக்கு காட்டலாம். நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டி ஆகணும் மாமா. நீ இருக்கிறனால நான் பேசாம இருந்தேன். இல்லேன்னு வையே, ஒரே அடியில் அவன் மூச்சை நிப்பாட்டி இருப்பேன். டேய், முதல்ல ஜிப்ப போடுற. லைஃப்ல இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனதே இல்ல. அப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலடா மச்சான். என் தங்கச்சி எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? காதல் கல்யாணம் எங்க அப்பா கொன்னுடுவார் அபி. அது வந்து நான் உண்மை அபி, உனக்கு தெரியாது. எங்க அப்பா மானத்துக்காக உயிரை விடவும் தயங்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவாருன்னே தெரியல. முதல்ல எங்க அப்பா பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு அபி. சரி விடு, உனக்கு எதுக்கு அந்த டென்ஷன்? உன் விஷயத்தை பத்தி எங்க அப்பாட்ட பேசுற. வேலை முடிஞ்சிடும் அபி. நீ சொன்னா என் கதை முடிஞ்சிருண்டா. மச்சான், அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்ல பி. இப்போ வேணா, சாயங்காலமா சொல்றேன். ஓகே ஓகே. நான் இவளை ஏன் காதலிக்கணும்? இவ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இவ வீட்டுக்கே ஏன்டா வரணும்? வெளியே போனா ஒரே வெட்டுக்குத்தா இருக்கு. உள்ள வந்தா ஒரே குந்தாவா இருக்கு. அதுவும் இப்பதான் பிறந்த அணில் குட்டி மாதிரி எவ்வளவு கியூட்டா இருக்கடி செல்லம். ஆனா உன் அப்பா ஏண்டி அப்படி இருக்காரு? லவ் பண்ணா கொலை பண்ணிடுவாரா? அவர் கொல்றதை விடு. உன்னை இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது நானே செத்துருவேன் போல இருக்கு. அஞ்சலி, ஃப்ரெண்ட்ஷிப்காக உங்க அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா நான் காதலுக்காக ஏமாத்திட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ தப்பு பண்ற மாதிரியே தோணுது. அஞ்சலி, நம்ம காதலிக்கிற விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். அபி, வேண்டாம் அபி. என் கைய புடிச்சதுக்கே அவனை அந்த அடி அடிச்சான். நம்ம லவ் பண்றது தெரிஞ்சு அப்புறம் உன்னை கொன்னே போட்டுருவான். அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையை மறைச்சு உங்க அண்ணனை ஏமாத்துறதை விட ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றதா நல்லது. தெரியல அபி, என் ஃபேமிலி ரொம்ப டேஞ்சர். ப்ளீஸ் நம்ம எங்கேயாவது போயிடலாம். இங்க பாரு, நான் உன்னை பார்த்து காதலிச்சேன், உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்து இல்லை. ஒரு வேளை இங்கிருந்து நம்ம போயிட்டோம்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஓடி போனா ப்ராப்ளம் பெருசாகுமே தவிர சரியாகாது. கன்வின்ஸ் பண்றேன். உங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கடவுள் விட்ட வழி. அந்த கடவுள் மேலதான் சுமைய வச்சிருக்கேன். இவங்களோட 2 வலையிலும் விற்க வேண்டியதாயிடுச்சு. தருதிரம் தலைக்கு மேல இருக்கும் போது கொடையை வச்சுலாம் காப்பாத்திக்க முடியாது. அவங்கிட்ட சொன்னோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ என்னமோ. ஆனா சொல்லி ஆகணுமே. முழுக்க தேடுங்க, என் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியணும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? போன வை. அபி, அது ஏதோ சொல்லணும்னு சொன்ன.
அது வந்து என் லைஃப்ல நான் யாரையும் ஏமாத்துனதில்ல. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு தப்பு நடந்துருச்சு. அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு சரியா தெரியல. எதை பத்தி பேசுற அபி? அது வந்துடா அது அஞ்சலி. அஞ்சலி எங்கடா? அண்ணா. அஞ்சு. அண்ணா. அஞ்சு. அபியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபி மட்டும் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுண்ணா. அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும். நீங்க எப்படி என்ன சந்தோஷமா பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இவனும் என்ன சந்தோஷமா பாத்துப்பான். அஞ்சு, நீ வீட்ல இருக்கிறன்னு சந்தோஷப்படுறதா உன்னை காதலிக்கிறதுக்கு வருத்தப்படுறதான்னு தெரியல. வாழ்க்கையில என்கிட்ட பேச மாட்டான்னு நினைச்ச என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுட்டா. அதுக்கு காரணம் நீதான். அஞ்சு, நீ காணும்னு தெரிஞ்சதுல இருந்து அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. அதுவும் நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்சா இவனை கொன்னுட்டு உனக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அபி, அப்பாட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உங்க காதலை ஏத்துக்குவாருன்னு நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. மொத்த ஊருமே மதிப்பா பாக்குற உங்க குடும்பத்துக்கு எங்க லவ்வால ஒரு கெட்ட பேர் வரவிட மாட்டேன்டா. உங்க காதலுக்காக நீங்க போராடலாம், ஆனா கௌரவத்துக்காக உயிரியே எடுத்துடுவாங்க. என்னமோ அபி, மிருகங்களுக்கு நடுவுல விளையாண்டுகிட்டு இருக்க, ஜாக்கிரதை. எங்க ஆளுங்க உங்க ஆளுங்களை தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ தப்பிக்கவே முடியாது. லைஃப்ல இந்த மாதிரி டென்ஷன் ஆனதே இல்லப்பா. பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலையே. எல்லா இடத்துலயும் தேடுங்க. சரிங்கய்யா. சொல்றா. மாமா, அஞ்சலி கொஞ்ச நாளா யாரோ ஒரு பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கலாம் மாமா. அது வந்து என்னாச்சுரா சொல்லு. இப்ப அந்த பையனையும் காணோம். அவன் பேரு அபிஷேக். இங்கதான் சென்னையில இருந்தானா. அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனும் நம்ம பொண்ணு சம்பந்தப்பட்டிருந்தா அவன் எவனா இருந்தாலும் இங்க இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? சரி மாமா. போன வை. டே சசி, சசி. சொல்லுங்கப்பா. காலேஜுக்கு உன்னை ஜாலியா இருக்கிறதுக்காக அனுப்பல. எங்க மான மரியாதையை காப்பாத்துவேன்னு நினைச்சேன். ஆனா கையால் ஆகாதவனா என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கல. சி, அவன் எவனோ அபிஷேகா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். ஓ சரிங்கப்பா. மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சானா? மச்சான் சூடா இருக்கான். நீ ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். கொஞ்சமா கை எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ரா. யூ கண்டினியூ. உன்னால என் தங்கச்சி என் அண்ணன் கூப்பிட்டதுனால நீ பொழைச்ச. இல்லைன்னு வச்சுக்க. என்னண்ணே பயங்கரமா சாணம் பிடிக்கிறீங்க? ஆடா கோழிய? ஆட்டையும் இல்ல கோழியும் இல்ல, மனுஷனதான். ஓ மனுஷனா? காது சரியா கேட்கலையோ? என்ன ஒரு தடவை கிள்ளுங்க. போதும் போதும் போதும். அது சரி, மேல போக போற மனுஷன் யாரு? யாரோ அபிஷேகா. ஓ அபிஷேகா? அது நம்ம தானே அபிஷேக். அது சரி, உன் பேர் என்ன? சரி, ஆனா ஷர்ட் புது மாடலா? எங்க வாங்குனீங்க? புது மாடல் இல்லடா இது. மேல இருந்து எவனோ ஒருத்தன் டீயை ஊத்திட்டான். அதுவும் நான் தானே. அவனும் அந்த அபிஷேக்கும் என் கையில மாட்டினான். நறுக்கி கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். ஐயோ. அது சரி, உன் பேரை சொல்லவே இல்லையே. வணங்கண்ணே வாங்கண்ணே. அதுக்குள்ள எங்கடா மாயமா போயிட்டான்? நாகராஜ் ஃபேக்டரி கட்டணும்னா இந்த அளவுக்காவது இடம் வேணும்யா. இந்த பெருசு இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? இந்த பக்கமா வர்றான். ஏன்பா, வயலை எழுதி கொடுத்துட்டேன்னா இவங்க வேலையை ஆரம்பிச்சுப்பாங்க. வயல் மட்டும் இல்ல, வயல்ல இருந்து ஒரு புல்ல கூட கொடுக்க மாட்டேன். விளைச்சல் இல்லாத பூமி உனக்கு எதுக்கு? வயல்ல விளைச்சல் இல்லைனாலும் பட்டினியாச்சும் இருப்பேனே தவிர உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கெல்லாம் என் நிலத்தை வைக்க மாட்டேன் நாகராஜ். பெருசு, ஒருத்தனோட கோவம் தான் அவனுக்கு எதிரின்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நான் சொல்றத கேளு.
உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இவங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன். நீ வாக்கு கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்றது? பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலத்தை வித்துட்டு சோத்துக்கு எங்கிற முட்டாள் மாதிரி தெரியறனா? மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா பெரியய்யா கிட்ட சொல்லிடு. முட்டையில ஒன்றும் புடுங்க முடியாது. வக்கீல சார், பஞ்சு டெலாக்கெல்லாம் பேசுறாரு. நடிக்க போனா பொழைச்சுப்பாரு. நீயா நிலத்தை கொடுத்துட்டனா பொழைச்சுக்குவ, இதே நாங்களா எடுத்துக்கிட்டா நீ செத்துருவ. டேய், சாக போறவனுக்கு அறிவுரையெல்லாம் எதுக்குடா? ஏய் பெருசு, உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். நல்லா முடிவு பண்ணிக்க, கொடுக்கறதா சாகுறதான்னு. ஏ கணேசா, தாத்தாக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு, சூடு அடங்கட்டும். இந்த இளநீ. என்ன வீரையா கும்பலா வந்திருக்கீங்க? அப்பாசாமி இடத்த நாகராஜ் கட்டாயப்படுத்தி ஆக்கிரமிக்க பாக்குறாருங்கய்யா. அவருக்கு இருக்கிறது அந்த ஒரு இடம் தான். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். வாங்க. நாகராஜ் ஐயா, டைம் ஆயிடுச்சுங்க. மெதுவா சொன்னா என்னையா? மாமா, நம்ம டைமும் முடிஞ்சு போச்சு. என்ன பெரியவர, உச்சி வெயில்ல வந்திருக்க, ஜில்லுன்னு இளநீ குடிக்கிறியா? நாகராஜ், நீ பண்ற கொடுமைக்கும் அக்கிரமத்துக்கும் அளவில்லாம போகுது. பணத்தால வாங்க முடியாதது நிறைய இருக்கு, அதுல விவசாயியும் ஒருத்தன். உன்னால ஊரே வருத்தப்படுது. உன்னோட ரூட்டை மாத்திக்க. இல்லன்னா என்ன செய்வ? நான் எல்லாம் மீற வேண்டியதா இருக்கும். முடிஞ்சா நீ விவசாயிக்கு உதவி பண்ணு, பிரச்சனை செய்யாத. பெருசே, எனக்கு உன்ன மாதிரி உதவி பண்றதுக்கோ நியாயமா வாழ்றதுக்கோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் புடுங்கிறது தான். என்ன, இந்த வயல்ல விளைச்சல் இல்லை, விளைச்சல் போடுற அளவுக்கு பணமும் இல்லை, சரி கடன் வாங்கி விளைச்சல் பண்ற அளவுக்கு தைரியமும் இல்லை. அப்படியே தைரியமா விளைச்சல் செஞ்சா கைக்கு லாபமும் கிடைக்காது. அப்புறம் எதுக்கு பெருசு இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. அதுவும் இல்லாம நான் என்ன சும்மாவா கேட்கிறேன்? ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்ல, அவங்களுக்கு கொடுக்க சொல்றேன். இததான் வேண்டான்னு சொல்றேன். உன்னோட வழிய மாத்திக்க நாகராஜ். மாத்திக்கிட்டா நீ மனுஷங்களோட இருப்ப, இல்லன்னா மண்ணா போயிடுவ. இன்னொரு தடவை இதே மாதிரி நீ ஏதாவது பண்ண, இது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இனி வாய்ப்பு இல்ல நாகராஜ். வா அப்பா சாமி. வர்றேன். புளிக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது பசிக்கு நம்ம எல்லாம் இறையா இருப்போம். மாமா அப்படியே முன்னாடி வா. இங்கேயா? பத்திக்கிட்டு எரியுது. என்கிட்ட காமெடி பண்ணாத. ஊர் மக்களை பத்தி யோசிக்கிறது இருக்கட்டும். உன் பொண்ணு காணாம போயிட்டாலாமே, எங்க போச்சோ எவன் கூட போச்சோ, முதல்ல அதை பத்தி யோசி. ஏற்கனவே வானிலை சரியில்லை. ஆமா மாமாய், வெயில் பொழக்குது. அவர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கண்ணே. பண்ணத்தான் போறேன். இந்த வயல் எனக்கு வராம இவன் என்னதான் பண்றான்னு பாத்துறேன். நான் யாருன்னு காட்டுறேன். குட் மார்னிங். சாரி. என்ன இவரு மேல போறாரு? அந்த ரூம்ல நம்மால் இருக்கே. ஐயோ, இப்ப மட்டும் இவர் அஞ்சலிய பார்த்தாருன்னா, ஐயோ ஐயோ மாட்டா. டேய், காலி காலி காலி. ரைட்டு, பார்த்துட்டாரு போல இருக்கு. செத்தண்டா. என்ன எதுவும் சொல்லாம அப்படி பார்க்கறாரு? சார். ராகவா, அருவா எடுத்துட்டு வா. சார் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார். என்ன ஒரு தடவை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சரி சார், நடந்தது என்னவோ நடந்து போச்சு. உன் லக்கேஜ் என் பொண்ணோட ரூம்ல இருக்கு, பக்கத்து ரூம்ல வச்சுக்க. சரி சார். லக்கேஜா? பேண்ட்டே நனைஞ்சு போச்சுங்க. மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நல்ல வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஹேய் திருடா, என்ன அப்படி பாக்குற?
உங்க அப்பா வந்தாருமா? ஏய் வெளியே வா. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. உங்க அப்பா எங்க உன்னை பார்த்துட்டாரோன்னு பயந்தே போயிட்டேன். என்னதான் இருந்தாலும் உங்க ஊருக்கு வந்தோடனே சூப்பர் ஆயிட்ட. டென்ஷன்ல சரியா கவனிக்கல. செம்மையா இருக்கடி. சூப்பர். ஒரு கிசு கிடைச்சதுன்னா நான் கிளம்பிடுவேன். ஆளை பாரு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது சரி, பொண்ணுங்க அந்த டைலாக மட்டும் மறக்கவே மாட்டீங்களே. எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தானா? லவ்வையும் அப்பயே பண்ணிருக்கலாம்ல. ஹே அபி, கோச்சுக்கிட்டியா? எனக்கு கோச்சுக்காம எப்படி? சரி, கிஸ்க்கு அப்புறம் வேற எதுவும் கேட்க கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஹாய் ஆண்டி, தனியா என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் ஏன் அழுறீங்க? 10 மாசம் சுமந்த பெத்த பொண்ணு காணாம போயிட்டா எந்த அம்மாக்கு தான் கண்ணீர் வராம இருக்கும்? நாங்க எல்லாரும் கல்யாணங்கிறது குடும்ப கௌரவம்னு நினைச்சமே தவிர பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கவே இல்லை தம்பி. ஆண்டி, கல்யாணன்றது எல்லா அம்மா அப்பாவுக்கும் கௌரவம் சம்மந்தப்பட்டது. ஆனா பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இந்த மானம் மரியாதை வரும் போகும். ஆனா வாழ்க்கை ஆண்டி போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. இந்த ஒரு லாஜிக்கை நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க? உங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் சில விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். நீங்க இந்த அளவுக்கு வேதனைப்படுறீங்கன்னா உங்க பொண்ணு மேல நீங்க வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது ஆண்டி. நான் சொல்றேன், உங்க பாசம் உங்க பொண்ணை கண்டிப்பா கூட்டிட்டு வரும். சரிங்க ஆண்டி, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படியே சிரிச்ச மாதிரியே இருங்க, உங்க பொண்ணு கண்டிப்பா வந்துருவா. டோன்ட் வரி. சுமதி, துண்டு கொண்டு வா. துண்டா? சுமதி, துண்டு எடுத்துட்டு வா. அங்கிள், ஆன்ட்டி மேல இருக்காங்க. துண்டு. தம்பி, தப்பி தவறி பேரு கேட்டுருவாரோ? உன் பேர் என்ன? கேட்டாரே. என் பேரு அது என்ன? அதான் என் பேரு வந்து அது. உன் பேர் தான் அது வந்துங்க. அது வந்து மாமா. அப்பா நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டாரு. அபிஷேக் சம்பந்தப்பட்டவங்களை தூக்கிட்டு வந்துட்டோம். உன் பேர் என்னடா? சோம்பேறி சார். ஐயாவையே திட்டுவியா? சார், உண்மையிலே என் பேரு சோம்பேறி. அபிஷேக் உன் ஃப்ரெண்டா? எந்த அபிஷேக் சார்? சொல்லு. ஃப்ரெண்டு தான் சார். எங்க இருக்கான் அவன்? தெரியாது சார். ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அதாவது சார், ஃப்ரெண்டு தான், ஆனா அவன் எங்க போறான்னு சொல்ற அளவுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. எப்பயாவது ரீசார்ஜ் வேணும்னா சொல்லுவேன், பேடிஎம்லாம் பண்ணி விடுவான். வேணா பாருங்களேன். இருங்க காட்டுறேன். சார், அபிஷேக் என் பையன் தான். ஆமா, இவர் பையன் தான். என்னாச்சு சார்? என் பொண்ணு காணாம போயிட்டா. என் பொண்ணும் உன் பையனும் ஒரே காலேஜ். என் பொண்ணு காணாம போனதுல இருந்து உன் பையனும் காணாம போயிருக்கான். எங்க போனா உன் பையன்? என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல சார். உங்க பொண்ணு எங்க போயிருக்கான்னு தெரியாது, ஆனா என் பையன் மட்டும் டூருக்கு போயிருக்கான். ஃபோன் பண்ணு, எங்க இருக்கான்னு கேளு. சரி. என்ன இந்நேரத்துல அப்பா ஃபோன் பண்ணிருக்காரு? ஹலோ, சொல்லுங்கப்பா. அபிஷேக், எங்கடா இருக்க? சொன்னேன்லப்பா டூருக்கு வந்திருக்கேன்னு. அதான்டா, எங்க வந்திருக்க? அதான் எங்க பேரு அது உகாண்டால இருக்கேன்ப்பா. உகாண்டானா? அதை விடுங்க. இப்போ நீங்க போனை வைக்க போறீங்களா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, வைங்க. போனை வச்சுட்டான் சார். டூர்ல தான் இருக்கான். இங்க பாருமா, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி. அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சா சொல்லுமா. நிஜமாவே அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது அங்கிள். ஏய், அபிஷேக் எங்க கையில கிடைச்சாதான் நீங்க எல்லாம் இங்க இருந்து வெளியே போக முடியும். எல்லாரையும் கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வைங்கடா. சரிங்கய்யா. அவன் எப்படி வராம போறான்னு நானும் பாக்குறேன். சார், ஏசி ரூம் இருக்குமா? சார், யார் சார் இவங்க பொண்ணு? எங்க அஞ்சலி அம்மா தெரியாதா? ஓ, அஞ்சலி அம்மாவா? அப்படின்னு அஞ்சலி அம்மா தெரியுமாடா உனக்கு? ஓ, அஞ்சலி அம்மான்னு தானே சொன்னேன். தெரியும்னு சொன்னா. ஓ, கொஞ்சம் இருந்திருந்தா கழுத்து அறுத்திருப்பான் சார். எமனை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு.
டேய் லூசு, நீ ஏன்டா பேசி பேசி ஏன் கழுத்தா இருக்கிற? சரியான ஆளு. வாடா. போ. சார் போறேன் சார். போறேன் சார். கிளம்பு. நடக்கிறேன் தானே. அந்த அபிஷேக் கிடைக்காத வரைக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. அட பாவிங்களா, எங்க அப்பாவை தூக்கிட்டீங்களா? ஐயோ, ஏசி ரூமை கேட்டா பாலடைஞ்ச ரூமை கொடுத்துருக்கானுங்க. ஏய் சோம்பேறி, என் பையன் காதலிச்ச அஞ்சலிங்கிற பொண்ணும் இவங்க பொண்ணு ஒரே ஆளா இருந்தா? உண்மையா இருந்ததுன்னு வைங்க, டண்டனக்கா தான். உலகத்துக்கே தெரியாம புதைச்சிருவானுங்க. சை, அந்த அபிஷேகோட கட்டில படுத்து தப்பா போச்சு. இப்ப என்னை பாடையில படுக்க வச்சிருவானுங்க போல இருக்கு. என் வாழ்க்கையில எவன் கட்டிலையும் படுக்க மாட்டேன்டா. நான் இவ்வளவு கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்ன ஜோக்கா இருக்கா? நம்ம ஆளு காதலிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம பெரிய ஐயாவோட பொண்ணுதான். என்னது? என் பையன் காதலிச்சது இவரோட பொண்ணா? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அப்ப நிஜமாவே புதைச்சிருவானுங்களா? அப்படின்னா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்துட்டு இப்ப சிரிக்கிறியா? நீ சிரிக்கிறியா? அந்த சிரிக்க வாய் கிழிக்கிறாரு. அபியும் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அவன் இல்லாதனாலதானே நம்ம இங்க இருக்கோம். தோ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டான். அண்ணே, எனக்கு எதுவும் தெரியாது. முதல்ல இந்த லூசை போட்டு தள்ளு, அதுக்கப்புறம் புடிஞ்ச அவங்க அப்பாவையும் போட்டுரு. நான் ரொம்ப நல்லவன்பா. என்னடா இதெல்லாம்? ஏதோ டூர்ல இருக்குன்னு சொன்ன, இங்க இருக்க. இவ என்னடா பெரிய ஐயா பொண்ண காதலிச்சுன்னு சொல்றா? என்னடா நடக்குதுங்க? அவனே, உன்னாலதான்டா நான் இங்க இருக்கேன். உங்க பையனா சரிவேன்? இவ யாரு? சாரி அங்கிள், இதெல்லாம் என்னாலதான் நடந்தது. எதுக்குமா சாரி கேக்குற? உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கணும்னா சண்டை சச்சரவு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஊர்ல ஒருத்தனுக்கு கல்யாணம்னா நான் ஏன் கொண்டாடணும்? எனக்கு எதுக்கு இந்த வம்பு? நான் இப்பவே கிளம்புறேன். வெளியில இருக்கவனுங்க தலையை எடுத்துருவானுங்களே. நீ என்னடி படமா பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரி எந்திரி எந்திரிங்கிற. இவன் மூஞ்சி அழுத்த விட்ட போறானுங்க, ஜாலியா உட்காந்துருக்கா. அப்பா என்னோட ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, அஞ்சலியோட அண்ணன் தான். அப்படியா? அபி, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இத நீதாண்டா முடிச்சு வைக்கணும். மானம் மரியாதை கௌரவங்கிற 3 மேல நீ சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கடா. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மனுஷங்களை மாத்துவியோ இல்ல அவங்கள ஜெயிக்க போறியோ? அஞ்சலி எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்டா. யப்பா, உங்க பிளான் ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். இங்க பக்கத்துல ஒரு அனுமார் கோயில் இருக்கு, அங்க போய் இந்த பிளான சொல்லுங்க. வெளியில அவனுங்க நிக்கிறானுங்க, கண்ணுக்கு தெரியல, வெட்டிடுவானுங்க. சும்மா இல்ல, பீஸ் பீஸா வெட்டிடுவானுங்க. டேய் சோம்பேறி, எக்ஸாம் பேப்பர்ல 100 பேர் எழுதினாலும் அதை திருத்துறது ஒருத்தர் தாண்டா. இங்க இருக்கிற தப்ப திருத்த போறது என் பையன் தாண்டா. அபி, நீ போ, அஞ்சலியை கவனிச்சுக்க. சரிப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ போயிட்டு வா. போயிட்டு வா. அப்படியே நானும் கிளம்புறேன். நீ எங்கடா போற? இங்கே இரு. என்னைய கொலை பண்ணாம இங்க இருந்து விட மாட்டீங்கல்ல? அபி, அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. பேயெல்லாம் சுத்துற டைம்ல அப்பா அம்மா பார்த்தே ஆகணுமா? கூட்டிட்டு போக போறியா இல்லையா? விட மாட்டியா? சரி வா. சரி, கைய கொடு. பயம்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டா. 1 2 3 27 28 29 30. செத்தோண்டா சாமி. அவருக்கு மாலை கணம். கழுத்து 32. அப்படியா? அடிங்க அவனா. அபி, போ. கண்ட நேரத்துல கண்ணு தெரியாம வாக்கிங் வேற உனக்கு. அவ எங்க போனா உனக்கு என்ன? வாயை மூடிட்டு வா. சுமதி, ஏய், ஏம்மா இப்படி இருக்க? அஞ்சலியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நாளைக்கு நம்மளோட கல்யாண நாள். நம்ம பொண்ணு இல்லாம இந்த வீட்டுல எந்த விசேஷமும் நடந்ததே இல்லை. முதல் தடவையா அவ இல்லாம சுபகாரியம் நடக்க போகுது. நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோன்னு நினைக்கிறேங்க. கல்யாணம்னு அவளை பயமுறுத்திட்டோங்க. அஞ்சலிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட நம்ம கேட்கல. இப்படிப்பட்ட நிலைமையில கல்யாண நாளை கொண்டாடுறது எனக்கு என்னமோ அவ்வளவு சரியா படலங்க. முதல்ல ஏற்பாட்டெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. நாம கல்யாண நாளை கொண்டாடலன்னா பொண்ணு நம்ம கூட இல்லைன்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. சுமதி, ஒன்னும் ஆகாது, வருத்தப்படாத. நம்ம ஆளுங்க சென்னை ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் எவனா இருந்தாலும் அவனை கொன்னுட்டு நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க.
நீ அழுகாத, வருத்தப்படாத. சரி வா போலாம். நாளை காலையில கோவிலுக்கு போகணும். எங்க அப்பா அம்மாக்கு நாளைக்கு கல்யாண நாள். சகஸ்ராதித்ய சங்காஜம் சசிவர்ணம். ஐயா வணக்கம். வணக்கம் சாமிகளே. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. ஐயா உங்க பொண்ணு வரலைங்களா? வந்துகிட்டு இருக்கா, பின்னாடி கார்ல வரும். சரிங்க. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? சங்கம் சக்ரஞ்ச சாபம் பசி மசி மிசிம் சூலபாசா குசாத்ரம் பெல்ரானம் வஜ்ரகேடல ஹலமுசல கதா குந்த மத்திய கிருதம் சட்ரம். ஏய் கிளம்பு. வாங்கிக்கோங்க. ஏய் கிளம்புமா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஏய் இருடா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இருடா டேய் ஏதோ செய்டா. இருடா மேனேஜ் பண்ண. அவ்வளவுதான். அந்த பக்கம் அந்த பக்கம். அந்த பக்கம். என்ன தம்பி, இந்த ஊருக்கு நீங்க புதுசா? ஆமாங்க. உங்களுக்கு யார் சொன்னது? அந்த பொண்ணு பிரியையாவோட பொண்ணு. அவர் மட்டும் பார்த்துட்டாருன்னு வை, மறுபடியும் இந்த கோயிலுக்கு நீ வர முடியாதுப்பா. புரிஞ்சதா? என்ன பூசாரி, நீங்களும் வருவீங்களா? நான் வர்றத பத்தி விடு, நீ தான் டைரக்டா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவ. பூசாரி கூட பஞ்ச் அடிக்கிறாரு. குறும்பு. போய் பிரசாதம் கொண்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. எது தேங்காவா? ஹாப்பியா? தேங்க்ஸ் அபி. நான் இப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. என்னங்க அங்க பாருங்க, நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கால. அப்பா பாத்துட்டாரா? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏதாவது பண்ண அபி. அப்பா என்னடா? பிரசாதம் எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம்டா. இந்த ஆள் ஏன் இப்படி ஓடி வரா? ஐயோ, இத கேக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்குடா. ஏன் எங்களுக்கு கல்யாணம் ஆகலையா இல்ல பொண்டாட்டி இல்லையா? மாமா என் அக்கா. என் பொண்டாட்டி தான்டா. இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ள வந்துட்டா. உங்க மனைவியாங்க பார்க்க லட்சுமி தேவி மாதிரி இருக்காங்க. உனக்கு என்ன வந்தது? வாய் குசாம சொல்லிட்ட. இங்க வர்றவங்க எல்லாம் மகாலட்சுமி மாதிரி இருக்க, லட்சுமி மாதிரி இருக்கன்னு சொல்றாங்க. நீயும் மகாலட்சுமி மாதிரியே வந்துட்ட. சும்மா இருங்க, நீங்களும் உங்க காதலும் திருஷ்டி பட போகுது. என்னதான் திட்டினாலும் அதை பாராட்டுன்னு நினைச்சு வெக்கப்படுறது பொண்டாட்டிங்க மட்டும்தான்டா. ஏய் மாமோய், அக்கா எதுவும் சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியாது. தம்பி, என் தங்க ஏய் தம்பி. சும்மாறா. அக்காவை சொன்னா நாய் மாதிரி குலைப்பான். சரி, ஷாப்பிங் போறேன், பணத்தை கொடுங்க. இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? உனக்கு ஏதாவது இருக்குதா? கொஞ்சமாவது புத்தி இருக்கான்னு கேக்குற. குடுப்பீங்களா மாட்டீங்களா? இங்கே எதுக்கு நிக்கிற? போ போய் எடுத்துக்க. செல்ல மாமா, நீ நல்லா தின்ற. அவங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா என் உடம்புல ரத்தம்லாம் கொதிக்குதுடா. அவங்களோட கடைசி கல்யாண நாள் இதுதான். வேளா அண்ணா. சரிங்க நாகராஜ் சார், நாங்க கிளம்புறோம். அந்த பெரிய ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த லேண்ட் எங்களுக்கு கிடைக்காது. எங்களை விட்டுடுங்க, நாங்க போய் அந்த பெரிய ஐயாவை சந்திக்கிறோம். டேய் கணேசா. ஐயா. ஆடா. என் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு அதை என்கிட்டயே சொன்னா எப்படி இருக்கும்?
இப்படிதான் இருக்கும். இந்த திராட்சை சாப்பிடு, ரத்தம் ஊறும். ஆ, 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 ஆ. ஒரு தடவை நான் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டா அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும். எனக்கு மட்டும்தான். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பெருசு நிலத்தை ஏன் கொடுக்க மாட்டான்னு நானும் பார்த்துடுறேன். பார்த்துடுறேன். ஈர துணி வச்சுக்க, சில்லுன்னு இருக்கும். என்ன அடிச்சாலும் ஏறவே மாட்டேங்குதுடா இது. டேய், நீ குடிச்சது இம்போர்ட்டட் விஸ்கிடா. இம்போர்ட்டடா? அப்படின்னா ஏறாது. நம்மளது லோக்கலு. இதுவே ஏறல, பச்சை தண்ணி எப்படி ஏறும்? ஐயாவோட கல்யாண நாள் கலகலன்னு இருக்கிற வீடு. சின்னம்மா இல்லாதனால காலியாவே கிடக்கு. ஆமாண்டா, ஐயா வேதனையா இருக்கிறத பார்த்தா என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. பாவண்டா. சின்னம்மா எங்க இருக்காங்களோ, என்ன பண்றாங்களோ, இந்த பேக்கு உங்களுக்காக தான்மா. நாம ஏதாச்சும் செய்யணும்டா. அவங்க கஷ்டத்தை பார்க்க முடியல, என்னால தாங்க முடியலடா. போத மட்டும் யார மாட்டேங்குது. அடே, ஒரு வேலை செய்யலாமா? உடனே நம்ம குருஜி கால் பண்ணலாமா? பண்ண குருஜி 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 குருஜிக்கு ஃபோன் பண்ணலாம். குருஜி மகான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாரு. இங்க ஆகுதுடா. குருஜி போன நிறுத்துங்க 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 சிஷ்யர்களே. ஹலோ குருஜி. வணக்கம் குருஜி. அடே, உன் வணக்கத்தை எல்லாம் அங்கேயே ஒரு ஓரமா வச்சுட்டு முதல்ல விஷயத்த சொல்ற, வழுக்க மாட்டியா? அது இல்ல குருஜி, ஒரு சின்ன பிரச்சனை சொல்லட்டுமா? முதல்ல விஷயத்த சொல்லு. அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். கொய்யால எங்க சின்னம்மா காணாம போயிட்டாங்க குருஜி. ஐயோ, உங்க மகிமையால கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அடே, அந்த திவ்யா ஓடி போய் 2 நாள் ஆகுது. ரம்யா இருக்கு, பரவாயில்லையா? ரம்யாவா? அது இல்ல குருஜி, உங்க மகிமையான சக்தியால சின்னம்மா எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு தான். அப்படி சொல்றா சொட்ட மாட்டையா? சரி, உன் சின்னம்மா பேர் என்ன? சின்னம்மாவோட பேரு அஞ்சலி. அஞ்சலியா? ஏண்டா கொப்பரவாயா, குடிச்சிட்டு போன் பண்றியாடா? உள்ள அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது குருஜி. அடங்கப்பா, போதைய பத்தி எங்கிட்டயே சொல்றியாடா கொய்யால? அடச்சி போ. அடே, உங்க அம்மாவை வீட்லயே வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்றியாடா? என்ன குருஜி, எங்க சின்னம்மா எங்க வீட்லயே இருக்காங்களா? பின்ன என்னடா வெண்ண? உன் சின்னம்மாவும் கூடயே வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணி கலாய்க்கிறியாடா? எங்க கூட தான் இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்களா? ஆமாண்டா. ஏன் கேக்கலையா உனக்கு? பல்ல தட்டிடும்டா பண்ணாட. நான் பேசுறேன்டா. அவர் ஏற்கனவே கோபத்துல இருக்காரு. அட, ராத்திரி பகல சொன்னல ஓவரா குடிக்காதீங்கன்னு. சின்னம்மாவா? சின்னம்மா நீங்களா? பகலு, டே பகலு, எங்கடா இருக்க பகலு? வச்சிட்டா. இவன் ஃபுல் அடிச்சு ஃபிளாட் ஆயிட்டான் போல இருக்கு. புடிடா போன. சரிங்க குருஜி. அந்த கண்ணழகி, நாம பூஜையை ஆரம்பிக்கலாமா? சின்னம்மா காணும் நாங்க பதறி போய் தேடிக்கிட்டு இருந்தா உனக்கு போன் கேக்குதா? வாடா. என்னாச்சுரா? எந்திரி. அங்கிள், தப்பு பண்ணது இவரோட பையனா இருக்கலாம். ஆனா நடந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்காம பெரியவரோட காலர் பிடிச்சது எனக்கு தப்பா தெரிஞ்சுது. அதுக்கு தான் அடிச்சேன். உங்களுக்கு இருக்க மரியாதைக்கு
இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதால உங்களுக்கு தான் கெட்ட பேர் அங்கிள். ஐயா அது வந்து என்னன்னா சொன்னதை மட்டும் செஞ்சா போதும், சொந்த முடிவெல்லாம் வேண்டாம். போ. நீங்க வாங்கப்பா. அது வயசுல பெரியவருங்கிறதால அப்பா மாதிரி இருக்கார்ல, அதான் அப்படி கூப்பிட்டேன். நீங்க வாங்க, என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வர சொன்னீங்களாமே. ரமணா, நம்ம ஊரோட சேர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற 10 கிராமங்களும் தண்ணி இல்லாம பசுமையான வயலெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. எல்லா கிராமங்கள்லயும் விவசாயம் நல்லா இருக்கணும்னா டேமை கட்டணும். அதுக்காக அரசாங்கம் சில அதிகாரிகளை நம்ம ஊருக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர் பெரிய தலைவர்களையும் இங்க வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா எங்களுக்காக நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு நன்றி கடன் எப்படி தீர்க்கறதுனே தெரியலங்க ஐயா. ஊரை நல்லா வச்சுக்கிட்டா நான் போனதுக்கு அப்புறம் கூட இருக்கிற மாதிரி தான். அதுவே நான் கெடுத்துட்டேன்னு வச்சுக்க, நான் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். ஊர் நல்லா இருந்தா மக்களும் நல்லாவே இருப்பாங்க. மக்கள் நீங்க நல்லா இருந்தா அரசாங்கமும் நல்லா இருக்கும். ஊரு நல்லா இருக்கணும்னு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா ஊரை எப்படி கெடுக்கணும்னு அந்த நாகராஜ் எதிர்பார்த்துட்டு இருக்காருங்க. ரமணா, ஊருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என் உயிரையே கொடுப்பேன். ஆனா குறுக்க வந்தா அவன் உயிரையே எடுப்பேன். நீங்க கிளம்புங்க, அவன் என்னைக்காச்சும் திருந்துவான். நீங்க 2 பேரும் சேர்ந்தா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குங்க ஐயா? ஊரு நல்லா இருந்தா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு என்ன வேணும்? ஆமாங்க ஐயா. நீங்க 2 பேரும் சேர்ந்தா ஊரே நல்லா இருக்கும்யா. போயிட்டு வாங்க. சரி வாங்க போலாம். ஐயா வாங்க, எல்லாத்தையும் ஐயா பார்க்க வேண்டிய வேலையை பார்ப்போம். அவன் டேம் கட்டுறான்னா நாம அமைதியா தான் இருக்கணும். நீங்க அமைதியா உட்கார சொன்னா நாங்க ராம ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு உட்காரணுமா? டேய் வேளா, ஆத்திரப்படக்கூடாதுடா, ரொம்ப யோசிக்கணும். அந்த டேம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரே அமைதியா தான் இருக்கும். பாவம் இந்த பீகார் பசங்க வேலை இல்லாம வெட்டியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்கடா. சரிங்கண்ணா. ஏய் கொஞ்சம் பின்னாடி வா. பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. பத்து ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவரை அத்தனை பேத்துக்கு முன்னாடி எப்படி சாகடிக்கணும்னு நினைச்ச? அவர் சொட்டக்கு போட்டா போதும் நீ செத்துருவ. நீ மாறணும், நீ சேரணும்னு ஊர் அமைதியா இருக்கு. நல்லா யோசி. இது பத்தாது மச்சான், சீன்ல கொஞ்சம் கூட இம்பாக்டே இல்ல. இப்ப பாரு, 10, 20, 30, 50, 100, 200. 200. ஏய் என்னடா 200? அவனை விடு. 200 என்ன சொல்லு. உனக்கு அதுவே அதிகம்டா. ரெடி போதும். எதுக்குடா அவன் 200ன்னு சொல்லிட்டு போறான்? மாமா, இன்னைக்கு சிக்கனோட ரேட் என்ன நினைக்கிறேன்? யார் நீங்க? பாபாவை பார்க்கணும். அப்படின்னா வாங்க. பாபா குருஜி, உங்களை பார்க்கிறதுக்கு 2 தடியங்க வந்திருக்காங்க. இவன் யார்? அவன் காட்டு பண்ணி கூட்டத்துக்கு ராஜா மாதிரி இருக்கேன். உண்மைதான் குருஜி. என்ன உங்க பிரச்சனை? பாபா, என் மருமகளை காணோம். ஏமா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ எப்படி அங்க இருப்பா? ஆமா குருஜி. போல இருக்கு. பெரிய பிரச்சனை தான். பொண்ணு போட்டோ ஏதாவது இருக்கா? பாபா, இந்த பொண்ணு பேர் அஞ்சலி தானே? ஆமா பாபா, அஞ்சலி தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? கவட்டையில 2 போட்டுன்னு வச்சுக்க. ராத்திரி நேரத்துல அந்த பண்ணாட, பகல் நேரத்துல நீங்களாடா? ஏன்டா உசுர வாங்குறீங்க? ஆமா, இந்த அஞ்சலி யாரா? யாரு? சொல்லுங்க பாபா.
அஞ்சலி அவங்க கிட்ட தான்டா இருக்கா. நைட் ஆனா அந்த பண்ணாட, பகலானா இந்த காட்டு பண்ணி. சொன்னலடா அஞ்சலி அவங்க கிட்ட தான் இருக்கான்னு. அம்மா. பாபா 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 உண்மையை சொன்னா ஏன்டா இந்த உலகம் ஏத்துக்க மாட்டேங்குது? பாபா பாபா ஹாப்பி பர்த்டே அபி. தேங்க்யூ அஞ்சலி, தேங்க்யூ ஸோ மச். அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மாவும் உன்ன மாதிரியே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ, லவ் யூ. நீ கொடுத்த சர்ப்ரைஸ்க்கு என் பர்த்டே கிஃப்ட். கேண்டில் ஓகே, அப்போ டின்னர் இல்லையா? கேண்டில் ஆனா நான் மேலதிகாரிங்க கிட்ட பேசிட்டேன். ஏதாவது இருந்தா நான் பாத்துக்கிறேன். ஐயா, நம்ம சின்னம்மாவ அந்த நாகராஜ் பாத்துருக்கான் ஐயா. நான் அதை பாத்துட்டேன்னு என்ன கொல்ல பார்த்தாங்க ஐயா. நான் அங்க இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஐயா. நீ என்னடா சொல்ற? உண்மைதான் ஐயா. வயல் விஷயத்துல என்ன ஒண்ணும் பண்ண முடியாம அவன் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கானா? நாகராஜ், இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். வண்டி எடுறா. அண்ணா, ஏண்டா இங்க வந்து நிறுத்துறீங்க? இறங்குங்க. இப்ப புரிஞ்சுதாயா? நான் சொன்னது எல்லாம் போய். பால் ஊத்தி வளர்த்த பாம்பு பழி வாங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்துறியா? போடுங்கடா. ஏய், நீங்களும் அடிங்கடா. அப்பா, டேய், யாருடா நீ? இன்ட்ரோடக்ஷனுக்கு டைம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா நீ ஃபைட்டுக்கு வா. டேய், அவனை போடுங்கடா. போங்கடா.
ஐயோ மாமா வாட்டி பொழந்துருவாங்க போல இருக்கே. நம்ம கலந்துக்க வேண்டியதுதான். சித்தப்பு, உங்களை மாதிரி நான் டைம் பார்த்தெல்லாம் கொல்ல மாட்டேன். கொல்லும் போது டைம் பார்க்க மாட்டேன். பெரியய்யா ஊன்னு சொன்னா உங்களையும் இவங்களோட ஐக்கியமாக்கிடுவேன். இவங்களோட சேர்ந்து போறதா இல்ல ஊர்க்காரங்களோட சேர்ந்துக்கிறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி தெரியாது, அதான் சொல்றேன். இல்லைன்னா கொன்னு இருப்பேன். எனக்கு தெரியும்படி எதுவும் பண்ணாத, இல்லைன்னா நீ தெரியாம போயிடுவ. ஏண்டா நல்லா பெருத்திருக்க, நீ ஏண்டா வரல? நான் வந்துட்டா எல்லாம் யார் வெட்டுறது? ம், பரவாயில்ல, பாடி நல்லா டெவலப் பண்ணிருக்க. குட் பாய். இப்போ வெட்டிக்கோ. ஏய் பெருசு, என்ன நாகராஜ், என் வீட்டுக்கு வந்திருக்க? உயிரோட இருக்க ஆசை இல்லையா? என்ன எதுவும் பண்ண முடியாம என் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டியா? ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? மூளை குழம்பிடுச்சா? உன் பொண்ணை நான் தூக்கிட்டு வந்தானா? என்னம்மா நடிக்கிற நீ? உன் பின்னாடி நிக்கிறாளே சுதா, அவ என் பொண்ணு. உன் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது நாகராஜ். என் பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு போ. சுதா வா. நீ போமா. எங்களுக்குள்ள இருக்கிற பகைய நீ இன்னும் பெருசு பண்ணாத. கிளம்பு. ஏய் சுதா, உன்னதான் கூப்பிடுறேன், வா. நான் வரமாட்டேன்பா. என்ன சொல்ற? எனக்கு சசினா ரொம்ப பிடிக்கும். நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்னோட பொண்ணுதானா? எதிரி பக்கத்துல இருந்தாலே கொதிக்கிற ரத்தம். அப்படி இருக்கும்போது எதிரியோடைய பையனை எனக்கு மாப்பிள்ளை எப்படி ஆக்க முடியும்? அது உன் கனவுல கூட நடக்காது சுதா. நீ மட்டும் இப்ப வரலன்னா என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். வா. நீ திருந்த மாட்டியா? மானம் மரியாதை கௌரவம்னு பெத்த பொண்ணையே கொல்ல பாப்பியா? எதிரின்னு நீ தான் நினைக்கிற, அவர் நினைக்கலையே. எதிரிங்கிற வார்த்தை மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தால போர் தான். அது இல்லைன்னா அமைதி. ஊர் முழுக்க அராஜகம் திருட்டுத்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னைக்காவது நிம்மதியா தூங்கியிருக்கியா நீ? அந்த 4 பேரை ஏமாத்தி பழைக்கிற நீ எப்படி இருக்க? அதே 4 பேருக்கு உதவி செய்யற அவர் எப்படி இருக்காரு? பழியையும் விரோதத்தையும் வளர்த்துக்கிட்டே போனா மிச்சம் என்னதான் இருக்கும்? இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் மாறுறதுக்கான வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும். உனக்கு அந்த வாய்ப்பு உன் பெத்த பொண்ணோட கல்யாண ரூபத்துல வந்திருக்கு. இனிமேலாவது திருந்து. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், திருந்த மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. வா, பாத்துக்கலாம். ஆமா, நீ சொன்னது உண்மைதான் தம்பி. ஐயா, பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு எத்தனையோ பேருக்கு துரோகம் செஞ்சிட்டேன். என்னை தடுக்க யாரு வந்தாலும் நான் எதிரியாதான் நினைச்சேன். ஊருக்குள்ள வாழ்றதுன்னா அது எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா ஊர் மக்களோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு இப்பதான் புரியுது. என் பேரை சொன்னாலே எல்லாரும் பயப்படணும்னு தான் நினைச்சேன். ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறதையே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மாற்றத்துக்கு இந்த ஊரே எதிர்பார்க்குது. அந்த மாற்றம் ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். அது என் பொண்ணோட கல்யாணமா இருக்கணும். ஐயா, என் பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களா? ஐயோ அபி, விடுங்க அபி. அபி, இவனோட மகனா? ஆமா, இவன் தான் நம்ம அஞ்சலிய ரொம்ப நாளா லவ் பண்ணிருக்கான். என்னையே ஏமாத்திருக்கீங்களா? அவனை இந்த வீட்டிலேயே வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடியே நடிப்பீங்களா? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏய், ஒண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொண்டு போடுங்கடா.
மருமக எங்கடா சொல்லு சொல்ல போறியா இல்லையா சொல்லிடு என் பையன் எதுவும் பண்ணாதீங்கடா. அவனை விடுங்கடா. டேய், சொல்றதை கேளுங்கடா. அபி, அஞ்சலி, அபிய அடிக்கிறாங்க. அஞ்சலி, அஞ்சலி. டேய், அவன் என்னோட பையன்டா. அவனை விடுங்கடா. அஞ்சலி. அபி மாமா மாமா ப்ளீஸ் மாமா அபியை விட்டுருங்க. ப்ளீஸ் மாமா அபியை விட்டுருங்க. அபி அபி ப்ளீஸ் மாமா அபியை விட்டுருங்க. ப்ளீஸ் மாமா அடிக்காதீங்க மாமா. மாமா அடிக்காதீங்க. அப்ப நீங்களா சொல்லுங்க. கேளுங்க மாமா. ப்ளீஸ் அபியை விட்டுருங்க மாமா. நிறுத்துங்கடா. மாமா ப்ளீஸ். டேய், விடுங்கடா. ஐயா டேய், அவங்கள விட சொல்லுங்க ஐயா. பண்ணாதீங்க. டேய், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. விடுங்கடா என் பையனை. மாமா ப்ளீஸ் மாமா. அபி, என் பையனை ஒண்ணும் பண்ணாதீங்கடா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. டேய், அபி, அப்பா அப்பா அடிக்காதீங்க. அப்பா ப்ளீஸ் டேய், அப்பா அபி அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. விடு என்ன. அப்பா டேய், அபி ஒண்ணும் பண்ணாதீங்கடா. அபி அடிக்க வேண்டாம்னு சொல்லுண்ணா. அண்ணா ப்ளீஸ். அபியை பாருண்ணா. அவனை விடுங்கடா. அப்பாவோட பாசம் இத்தனை நாள் உனக்கு நினைவுக்கு வரலையா? நான் பட்ட வேதனையை விடவா அவனோட வேதனை பெருசு? அவனோட காதலுக்கு முன்னாடி உன்னையே உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த அப்பாவோட பாசம் இத்தனை நாள் உனக்கு ஞாபகத்துக்கே வரலையா? ஆ? என்னோட கௌரவத்தை வச்சு நீங்க விளையாடி இருக்கீங்க. அப்போ நான் உங்க காதலை கொல்லணும். டேய், என் கௌரவத்துக்கு கூட விளையாண்ட இவளும் தேவையில்லை. கொல்லுங்கடா. வாங்கடா. ஐயா வாங்க. என்ன சொல்றீங்க? என்னங்க என்னங்க பேசுறீங்க? அவன் நம்ம பொண்ணுங்க. ஏய், ஆயமுடு. ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழியவும் விரோதத்தையும் விட்டுட்டு என் பொண்ணுக்காக நான் திருந்தினேன். ஆஸ்தியவும் அதிகாரத்தையும் விட்டுட்டு உங்க பொண்ணுக்காக நீங்க திருந்த மாட்டீங்களா? ஏய், ம். யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க முன்னாடி நின்னு தீர்த்து வைப்பீங்க. ஆனா நம்ம பொண்ணு விஷயத்துல எதுக்காகங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. இங்க பாருங்கய்யா, எதிரியான நாகராஜையே நீங்க ஏத்துக்கிட்டீங்க. தங்கமான என் பையனை நீங்க மாப்பிள்ளையே ஏத்துக்க முடியாதா? எனக்கு சந்தோஷத்தை தராத இந்த வீடு வாசல் சொத்து இது எதுவும் எனக்கு வேண்டாம். நான் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கிறதுக்கு எனக்கு அபியை கொடுங்க, அது போதும். அப்பா ரொம்ப நல்லவன்பா. அவனுக்கு அஞ்சுவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ப்பா. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். நாங்க நினைச்சிருந்தா எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா நாங்க அப்படி பண்ணவே இல்லை. உங்க வீட்டுக்கே ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? உங்க எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். நான் செஞ்சது தப்பா இருந்தா என்னை கொன்னுடுங்க அங்கிள். சுமதி, அக்ஷதை எடுத்துட்டு வா. திருமண வாழ்த்துக்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.